ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, 3ஆம் திருப்பூர் தேர்வு தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான தமிழ் 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செகண்ட் ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கங்க. நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து தான் வரும். அண்டு 3ஆம் திருப்பூர் தேர்வுக்கான கொஸ்டின் இங்கிலீஷ் மேக்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் பார்த்த மார்க் 15 மார்க்கு. 1 வேர்ட்ஸு 1 வேர்டை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார்? செகண்ட் பார்த்தமாக்கும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்டு பகுதி குறிப்பிடுவது இது. 3வது கொடுக்கப்பட்டுள்ள பல மொழிகளிலும் உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுத்துக்கவும். 4வது வந்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் என்ன? 5 பார்த்தமாக்கும் சென்றிடுவீர் எட்டித்திக்கும் கலைச்சொல் செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர். பாரதியின் இக்கூற்று உணர்த்தும் கருத்து என்ன? 6வது வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் நனி என்ன? தமிழ் தொண்டு என்னும் தொடரியது. 8 வந்து ஓரெழுத்தில் சோலை இரண்டெழுத்தில் வனம் என்ற புதிரிக்கான விடையை தேர்வுக. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன? 10வது வந்து இவற்றில் திணை வலிமையை காண்க. 11 சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. 11 இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? அந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. இந்த பாடலிருந்து நம்மளுக்கு இந்த 4 கேள்வி 4 1 வேர்ட்ஸ். இப்பாடலின் ஆசிரியர் மெய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. 15 இப்பாடலில் காணும் என்பதன் பொருள் யாது? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டிவிஷன் இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே நீங்கள் ஈஸியாக போதுமானது. குறள் 21 கட்டாயமாக நம்ம வந்து எழுத வேண்டிய குறள். பொருள் என முடியும் குறளை எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோமாக்கும் 2 மார்க்கு. இது வந்து அது 1 வேர்ட்ஸ் மாதிரி. இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 10th ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. நீங்கள் நல்லா மார்க் வாங்கலாக்கும். உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமில் ஈஸியாக மார்க் வாங்கினால் நீங்கள் வந்து அதுக்கடுத்து உங்களுக்கு குரூப் எடுக்க நல்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப் எடுத்துக்கலாம். ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி பெஸ்ட் இன் யுவர் ஃபார் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் மோர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அதுக்கடுத்து பார்க்கும்போது 3 மார்க் கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் 10th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட இருக்கும். ஸோ வந்துடாமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோமாக 8 மார்க் கொஸ்டின்ஸ். இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்ந்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அளவுற விவரித்து எழுதுக. 44 ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுது. குறிப்பிலை கொண்டு நாடகம் எழுதுக. ஈஸியான கேள்வி. இது கதை. சரிங்களா? இது புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒழித்து குறிப்பிட்டு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? அதுக்கடுத்து வந்து இது குறிப்புகளை கொண்டு பொருட்காட்சிக்கு சென்ற நிகழ்வினை கட்டுரை எழுதுக. இந்த அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இதவே வச்சு நம்ம வந்து ஈஸியாக விரிவாக எழுதணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் போடுவோம். ஸோ
ஸோ ஒரு தடவை லைக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.